வணக்கம், வெல்கம் டு பானு குக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது கத்திரிக்காய் குஸ்து, சிதம்பரம் கத்திரிக்காய் குஸ்து. ஓகேங்க. இது வந்து குஸ்துன்றது இந்த இட்லிக்கு பொங்கலுக்கு இட்லிக்கு எல்லாமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேவையான பொருட்கள் வந்து முதல்ல வறுத்து பொடி பண்ணிக்கிறதுக்கு மிளகா வத்தல் ஒரு 4, தனியா, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டு மீதி வந்து தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற பொருட்கள் தாளிக்கிற. சரிங்க, அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்று. இப்போ தாளிச்சு வச்சுட்டோம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஆமாம், இது பொடி பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ இதை வந்துட்டு தாளிக்கணும். ஓகே, அது வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு அது இது வந்து தாளிக்கிறது. ஓகேங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு? நல்லா இட்லி சேர்த்து இறங்கும். வறுத்துட்டு புளிக்காய்ச்சல், கத்திரிக்காய், தக்காளி 1, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு. அதனால காரமாகவும் இருக்காது, குழந்தைகளுக்கும் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு இது வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு. மெயினாக வந்து நம்ம விரத நாட்களில் இதெல்லாம் மடியாக வெங்காயம் இல்லாமல் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சப்பாத்தி தொட்டுக்கலாம். மெயினாக பொங்கல் இட்லிக்கெல்லாம் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இல்லைன்னா வந்து ஒரே நாள் டிஷ்ஷா? இது ஒரே டிஷ் தான், ஒரே நாள் தான். இதுக்கு அடுத்தது என்ன தாளிச்சிக்கணும்? இதுக்கு அடுத்தது பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி. தாளிச்சதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஒரு 2 மினிட்ஸ் வரணும். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. கத்திரிக்காய் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நறுக்கி வச்சுக்கணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், இல்லைன்னா கலரு கருப்பாயிடும். தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா கலர். கத்திரிக்காய் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு வந்து எந்த விதமான கெட்ட பொருள் இருந்தாலும் வெளியில் தள்ளிடும். அதனால் கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் நல்லது. இது வதக்கினதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும்? இது வதங்கினது 2 நிமிஷம் வதங்கணும். வதங்கினது அந்த புளிக்காய்ச்சலை போட்டு. மஞ்சத்தூள் வாசனைக்கு போட்டுக்கலாம், போட்டுக்காதவங்க போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். எந்த சமையலுமே மஞ்சத்தூள் யூஸ் பண்ணால் அது வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும். மெயினாக வந்து மஞ்சத்தூள் உடம்புல சேர்ந்தாலே ரொம்ப நல்லது. அதனால தான் எந்த சமையலுக்கும் மஞ்சத்தூள் மெயினாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சால்ட்டு, அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் இந்த புளிக்காய்ச்சல். கத்திரிக்காய் சீக்கிரம் வதங்குற பொருள், அதனால சீக்கிரம். ஆமாம், சீக்கிரமாக. இதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நம்ம கொதிக்க விட்டுட்டு அந்த அரை பொருள் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்ச அந்த அரை பொருளை அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதோட. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வச்சுருந்த அந்த மிக்சரு அதோடு சேர்த்து இந்த பொடியை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வருது. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்? ஒரு 1 மினிட் குளிச்சா
1 மினிட் கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடும். ஓகேங்க. கத்திரிக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கட்டோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கோஸ்து டேஸ்ட்டு வரும். ஓ, இது நல்லா கொதிச்சிட்டு கொதிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு தொட்டுட்டு சாப்பிட கத்திரிக்காய் கோஸ்து ரெடி.